வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸில் வந்து கார்டன் டூர் காட்டுங்க, கார்டன் டூர் போடுங்கன்னு ஒரே குமரெல்லாம் இருந்துச்சு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னென்னு ரொம்ப நல்லாவே கேட்குது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கரெக்டு தான், அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் சொன்னான், இப்படி உங்கள் வீட்டில் 5-6 செடி ஒன்றுலாம் சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடணும், அதுக்காண்டி தான் போட்டுட்டு இருந்தேன். இது ஃபஸ்ட் நம்ம வேட்டையை வந்து கொய்யா மரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஒரு கொய்யா நல்லா விளைஞ்சிருந்து உடனே தூக்கியாச்சு. நம்ம கண்ணில் தான் எதாவது பட்டுனா உடனே தூக்கிடுவோமே. இது விளைஞ்சிருந்து அதே மாதிரி அது பக்கத்தில் இன்னொரு கொய்யா கடந்து அண்ணா அடக்கு பாருங்கள், அதுவும் நல்லா விளைஞ்சிருந்து உடனே அதையும் பறிச்சாச்சு. அது கொஞ்சம் சின்னதான், அது சின்னதாக நான் சாப்பிட்டேன். என் பறித்தது வந்து கொஞ்சம் பெருசு, அது எங்கள் அக்காட்ட கொடுத்துருந்தேன். இன்னும் 5-6 கொய்யா கடந்து அவ்வளோ அந்த கிளைக்கு பின்னாடி கடந்து. இது வந்து வீட்டில் உள்ள பிள்ளையார் கோயில். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பப்பாளி வந்து வீட்டில் உள்ள பப்பாளி தான். இது வந்து நான் வரைஞ்ச முருகர் தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன இருக்குல்ல, இந்த மாங்காய் மரத்தில் வந்து இன்னும் மாங்காய் காய்க்கலை. அதே மாதிரி அது தென்னை மரத்தை சுற்றி வந்து நிறையா அந்த வெத்தலை கொடி வந்து சுற்றி இருக்குது, மருந்து வெத்தலை. இதெல்லாம் இப்போ காட்டிகிட்ருக்கிறது வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மரங்கள் தான். இப்போ பக்கத்தில் போனோன்னா தோட்டம் இருக்கும். என்ன இருக்குது பாருங்கள், இதான் பாஞ்சு பழம்னு கன்னியாகுமரியில் சொல்லுவோம். வேறு எல்லோரும் சீத்தா பழம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே நிறையா கிளைக்கு பின்னாடி தான் அங்கங்கேயும் ஒளிஞ்சு கிடந்து எல்லாம் நம்ம நேரம் சும்மா பார்க்கும்போது நிறைய கண்ணுலாம் தென்படும். ஆனால் நம்ம வீடியோ எடுக்க போனதும் ஒன்றுமே சிக்க மாட்டோங்க. அண்ணா ஒன்று கிடக்கு பாருங்கள். ஆனால் என்ன விளையலை, விளைஞ்சதும் நாங்கள் பறித்து பழுக்க வச்சுருவோம். அப்படி ஒரு 4-5 கடந்து இதுலேயே. இப்போ அடுத்தால பார்த்தோம்னா என்ன இருக்குல்ல, இது வந்து மணத்தக்காளி. இது வந்து காய்ச்சலுக்கு ரொம்ப நல்ல மருந்து. அதாவது முன்னாடி காய்ச்சல்லாம் வந்துன்னா எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையை அரைச்சி நம்ம தயிர் கூடால கலந்து சாப்பிட்டோம்னா காய்ச்சல்லாம் உடனே போயிடும். அதுமாதிரி இந்த பழமும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து பழுத்ததுன்னா நான் எப்போமா சாப்பிடுவேன். என்ன இருக்குல்ல, இது வந்து சாதா நெல்லிக்காய். இது இப்போ தான் குட்டி செடியாக இருக்குது, அதனால் இன்னும் காய்க்கலை ஒன்றும். இது பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த பப்பாளி. இதை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். பப்பாளியில் 2 வகை உண்டு. ஒன்று ஆண் பப்பாளி, பெண் பப்பாளி. இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் பப்பாளி. ஆண் பப்பாளியில் பூக்க மட்டும் செய்யுமே தவிர காய்க்காது. அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பூ பேர் ஸ்டேமன் மட்டும்தான் இருக்கும் அந்த பூவில். அதாவது மகரந்த தாள் மட்டும்தான் இருக்கும், மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் மட்டுமே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஆண் பப்பாளி. இப்போ காட்டினது வந்து மாங்காய் மரம். இது மாங்காயில் நிறைய காய்க்கும். இப்போ சீசன் முடிஞ்சனால ஒன்றுமே இல்லை, நல்லா பெரிய மாங்காவாக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து நாவல் பழம் மரம் உண்டு. என்ன இருக்குது பாருங்கள், இந்த நாவல் பழம் மரத்துலேயும் 1 மாதத்துக்கு முன்னாடி வர நிறைய நாவல் பழம் காய்ச்சிருந்து அவ்வளோ தரையில் நின்று எட்டி பறிக்கலாம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இந்த இதுலேயும் நிறைய கிடக்கும். கொஞ்சம் இந்த கார்டன் டூர் வந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நிறையா புது தகவல் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றா இருக்கல, இது அவ்வளோவுமே பனங்கன்று, அவ்வளோ பனங்காலம் கீழே விழுந்து அவ்வளோ முளைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய மருந்து செடியும் இந்த கார்டன் டூரில் நீங்கள் பார்க்கலாம். சுத்தமான உருட்டு. இது வந்து வாழை மரம். ஆக்சுவலாக இது என்ன வாழை மரம்னு தெரியல, பார்த்துடுங்க. வீட்டில் கேட்டால் தான் தெரியும். இதில் வந்து 4-5 வாழை உண்டு. அதுக்கப்புறம் ஒரு மாடு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதில் ஒரு வாழை மரத்துலலாம் காய் கொலை கூட போட்டிருந்து வாழைக்கொலை. அதுவும் அந்த மாடு சாப்பிட்டதுல எல்லாம் போயிட்டு. இந்த செடி என்ன செடின்னு தெரியல, பார்த்துடுங்க. என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து சொன்னால், இதை பார்த்துட்டு இது வச்சா பாம்புலாம் வராது. ஆனால் அதுக்கு பேர் என்னன்னு தெரில. உங்களுக்கு இந்த செடிக்கு பேர் என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது அவ்வளோமே வாழை மரம். இந்த பப்பாளி வந்து இதான் பெண் பப்பாளி, சரியா? பெண் பப்பாளியில் தான் எப்போவுமே பழம், அதாவது காய்க்கும். அதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து அந்த பூவில் வந்து பிஸ்டில் இருக்கும்னு சொல்லுவோம், தமிழில் சூலகம்னு சொல்லுவோம். அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியதான் இந்த பெண் பப்பாளி மரம். என்ன இருக்குல்ல, இதில் 2 பழம் கடந்து, அதில் தான் 1 எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுருந்து. இந்த செடியை வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட் செடின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து உன்னிப்பழம்னு இருக்கும், எல்லா 90s கிட்ஸ்க்குமே தெரியும். அந்த பழம் ரொம்ப இனிக்கும். சரி, இதில் வந்து காஞ்சிட்டு அந்த பழம். முன்னாடி இந்த பழத்தெல்லாம் பார்த்தா உடனே கிடையாது, உடனே பறிச்சிருவோம். இது வந்து வீட்டில் உள்ள இது பூனைக்குட்டி தான். இப்படி போனோன்னா இது எல்லாமே நாட்டு கொய்யாக்காய்.
ஆக்சுவலாக வீட்டில் வந்து அப்பா வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், எல்லாமே இயற்கையாட்டு அப்படி சாப்பிடணுன்னு கம்பல் பண்ணுவாங்க. அதனால தான் ஃபுல்லாகவே நாட்டு மரங்களாக தான் நிற்கும் மேக்ஸிமம். இதுவும் நாட்டு கொய்யாக்காய் தான். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. ஏன்னா நம்ம இந்த காலத்துலலாம் நல்லா இயற்கையானதை சாப்பிட்டா தான் ரொம்ப நாள் நோயின்றி வாழ முடியும். அதனால் நீங்களுமே சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பார்த்து சத்தானதாக சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோத்துக்கத்தாழை நிறைய அதாவது மெடிசினல் பிளான்ட்ஸ் எங்கள் வீட்டிலே இருக்கும். என்ன இருக்குல்ல, சோத்துக்கத்தாழெலாம் குளிர்ச்சி தரும். சரியா, ரொம்ப குளிர்ச்சியானது. இது வந்து அக்கா வச்சு விட்ட பிச்சி செடி. இதெல்லாம் அவங்களுக்கு தான் இதை பற்றிலாம் தெரியும். அதனால் இந்த செடி முக்கியமாக சொல்லி ஆகணும். இது வந்து பொம்மைக்கான்னு சொல்லுவோம். அதாவது 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த செடியில் ஒரு காய் போடும். அது காயை நம்ம உடச்சி பார்த்தோன்னா பொம்மை மாதிரியே உள்ளே இருக்கும். அதெல்லாம் முன்னாடி வச்சு விளையாடுவாங்க. அப்புறம் இதெல்லாம் இப்போ வச்சு விட்ட தென்னங்கன்று தான், கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து முக்கியமாட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கன்னியாகுமரியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடி பேர் வந்து வாட்டர் ஆப்பிள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் அந்த செடி. அதாவது நாங்கள் கன்னியாகுமரியில் கொப்பல் நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இதை பற்றி. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே காய்க்கலை பார்த்துடுங்க. வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா பூக்க கூட இல்லை. அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மேக்ஸிமம் வைக்கிறது ஒன்றுமே காய்க்காது. நாங்கள் நினைப்போம், என்னடா நம்ம வீட்டில் வச்சா மட்டும் ஏன் ஒன்றுமே காய்க்க மாட்டேங்க ஒன்று. ஆனால் முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போலாம் கொய்யாக்காலாம் நிறைய போடுது. என்ன பாருங்கள், இது வந்து முருங்கைக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. சரியா, முக்கியமாட்டு விட்டமின் சி, விட்டமின் B12 அதிகமாகவே உண்டு. அதனால் யார் முருங்கைக்காய் எங்கே பார்த்தாலுமே சாப்பிடுங்க. அது மாதிரி டயாபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல மருந்து முருங்கைக்காய். வேறு ஆன்டி ஏஜிங் க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு முக்கியமாட்டு இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்கும். அதனால முருங்கைக்காய், முருங்கைக்கீரை ரெண்டுமே எங்கே கிடைச்சாலுமே எப்போதுமே சாப்பிட்ருங்க. ஏன்னா இதுவும் நம்ம அந்த கொப்பல் நெல்லிக்காய் தான், வாட்டர் ஆப்பிள் தான். சுற்றி பார்த்தேன் ஏதாச்சும் பூவாச்சும் கிடக்குமான்னு, ஒன்றும் ஆனால் தென்படலை. அங்கே ஏதாச்சும் செடி இருக்கா? அதே மாதிரி இங்கே நிறைய கருவேப்பிலை செடி உண்டு பார்த்துடுங்க. அதாவது கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. சுற்றி அவ்வளோமே கருவேப்பிலை செடியாக தான் இருக்கும். இன்னும் இருக்குல்ல, இது வந்து மல்லிகை செடி. ஆனால் ஒன்றும் பூக்காதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே இருக்குது அந்த செடி. ஏரியா அவ்வளோ பிளாங்காகவே இருக்குது. இடத்துலையுமே நிறைய செடி நட்டி விடணும். பிளான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எந்திரிச்சு வேலை செய்ய கொஞ்சம் சோம்பலாக இருக்குது. இது அவ்வளோமே கருவேப்பிலை செடி தான். இது வந்து தேங்காய் வாட்டு தான் நாங்கள் மேக்ஸிமம் பறிப்போம் பார்த்துடுங்க. இளநியாட்டு பறிக்க மாட்டோம். மேக்ஸிமம் தேங்காய் வாட்டு தான் பறிப்போம். என்ன இருக்குல்ல, இது வந்து சப்போட்டா, சிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதான். சப்போட்டாவும் நல்லா காய்க்கும். விளைஞ்சதும் நாங்கள் பறித்து பழுக்க வைப்போம். அது மாதிரி வீட்டை சுற்றி நிறைய பனை மரம் உண்டு. அது மாதிரி சில நேரம் பனை மரத்தில் ஏறதுக்கு தான் ஆள் இருக்காது. ஆனால் நொங்குலாம் நிறைய காய்க்கும். இது வந்து புளிய மரம். இந்த புளிய மரத்தில் புளி காய்க்கும் பார்த்துடுங்க. ஆனால் அவ்வளோவா நல்லா இருக்காது. நாங்கள் வீட்டுக்கு கூட புளி வேணும்னா வெளியே தான் வாங்குவோம். இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். காய்க்கும், ஆனால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் இருக்கலாம் அந்த கொக்கியை வச்சு தான் நம்ம நாவல் பழம்லாம் காய்க்கும்போது பறிக்குது. அப்படி பார்த்தோன்னா என்ன இருக்குல்ல, அவ்வளோ பனம்பழமாக தான் இருக்கும். இந்த பனங்காயெல்லாம் என்ன பண்ணுவோன்னா சேர்த்து கூட்டி போட்டுருக்கலாம். இனிமேல் கிழங்கு வைக்கிறதுக்காண்டி அந்த குழி தோண்டி அதில் புதைச்சி வைப்போம். அதில் வந்து பனங்கிழங்கு கிடைக்கும். பனங்கிழங்கும் ரொம்ப நல்லது, ஃபைபர் சத்து அதிகமாகவே இருக்கும்.
இது வந்து நம்ம காட்டு நெல்லிக்காய் செடி சரியா. இது காட்டு நெல்லிக்காய், நாட்டு காட்டு நெல்லிக்காய் தான், நல்லா கசக்கும். எனக்கு எப்போயாச்சும் ஹெல்த்தை பற்றி திங்க் பண்ணிட்டேன்னா உடனே பறித்து சாப்பிட்ருவேன். இதை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். இது வந்து நான் இப்போ காணிக்கிறது வந்து ஆண் பனை மரம். ஆண் பனை மரத்தில் வந்து நொங்கு காய்க்காது, என்ன இருக்குல்ல, இது வந்து தான் ஆண் பனை மரத்தில் இருக்கக்கூடியது. இதில் ஆண் பனை மரத்தில் தான் முக்கியமாட்டு பைனியும் கல்லும் எடுப்பாங்க. அதே மாதிரி பெண் பனை மரத்தில் இப்போ நான் காணிக்கிறது பெண் பனை மரம், என்ன இருக்குல்ல, இதுதான் பெண் பனை மரம். பெண் பனை மரத்தில் வந்து கல் பைனிலாம் எடுக்க முடியாது, ஆனால் பெண் பனை மரத்தில் தான் நொங்குலாம் காய்க்கும் உங்களுக்கு. இப்படி போனோன்னா இந்த ரோடை கிராஸ் பண்ணால் அதுவும் நம்ம தோப்பு தான், அதையும் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். உள்ளவளும் தென்னை மரமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் 5-6 சொல்லுவேன், அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நிறைய காய்க்கும் பார்த்துடுங்க, இப்போல்லாம் அப்படியே காய்க்கிறதுலாம் அவ்வளோவா நிப்பாட்டியாச்சு, வயசும் ஆகிட்டு இருக்குல்ல மரத்துக்கு. ஏன்னா ரொம்ப வெயில் இன்னைக்கு. இப்போ நான் காட்டக்கூடிய செடி வந்து 90s கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்ன இருக்குல்ல, இது ஜாமெட்ரிக்கா. இது வந்து முன்னாடி சின்ன வயசில் விளையாடும்போது இந்த காயை தான் ஜாமெட்ரி பாக்ஸ் ஆட்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேற்கு சைடு ஃபுல்லாகவே வயலாக தான் இருக்கும், என்ன காட்டுறேன் பாருங்கள், இது அவ்வளோமே வயல் தான். நான் ஒரு மலை தெரியும்ல, அதான் மருந்துவாழ் மலை, அதாவது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு கன்னியாகுமரியில். அதுவும் அந்த சைடு போயிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வந்துடும். அந்த மலை பேர், அந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு கேட்டதுமே எனக்கு ஒரு படம் ஞாபகம் வரும், தென்மேற்கு பருவக்காற்று, என்னோடய ஃபேவரட் மூவி. இது வந்து தூதுவளை இலை சரியா. இது வந்து ரொம்ப மெடிசினல் யூஸ் உண்டு, முக்கியமாட்டு கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா இருமல், சளி, இந்த 2 இதையும் அடிச்சிக்க இதை தவிர வேறு எதுவாலையும் முடியாது, ரொம்ப நல்லது இருமல் சளிக்கு. இதுக்குமே ஒரு பாட்டு வரும், அதுதான் உடனே ஞாபகத்துக்கு வருது. இன்னும் இருக்குது பாருங்கள். இன்னும் இதில் ஆலமரம் வந்து பனைமரத்தில் வளர்ந்துருக்கு சரியா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா எப்பிஃபைட். அதாவது ஒரு மரத்துக்கு மேலே இன்னொரு தாவரம் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எப்பிஃபைட்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கலாட்டு. இது வந்து ஒரு புதிய தகவல்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தோன்னா என்ன பாருங்கள், இதுவும் அந்த ஜாமெட்ரிக்கா தான். இது காஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருக்கும் சரியா. இதுக்குள்ளே உடச்சி பார்த்தோம்னா இதுக்குள்ளே வித்து இருக்கும், அதை என்ன இருக்குது பாருங்கள், அதை நாங்கள் சூடு முத்துன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோன்னா சின்ன வயசில் ஏதாவது கல்லில் ராவிட்டு யாருக்கையாவது கையில் கொண்டு வச்சோன்னா அது சுட்டு விட்டுரும். அதெல்லாம் ரொம்ப அந்த நினைவுகள்லாம் இப்போ கூட அப்படி கண் முன்னே நிற்குது. ஆக்சுவலாக நான் வந்து 2K கிட்ஸ் தான் சரியா. ஆனால் நான் எங்கள் கூடால ஊரில் உள்ளவிய எல்லாருமே என் கூடால உள்ளவிய 90s கிட்ஸ்னால நான் உங்கள் கூடாலே வளர்ந்தனால நானுமே அவங்களே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருப்பேன். ஏன்னா இது வந்து பூவரசு மரம், இந்த இலையை கூட பறித்து சின்ன வயசுலலாம் பீப்பி செஞ்சு ஊதி விளையாடுவோம். இதுக்குமே ஒரு பாட்டு வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. பள்ளிக்கூட பாட மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம். இந்த பாட்டெல்லாம் போடும்போது ஒரு பயம் என்னென்னா காப்பிரைட்ஸ் இது கிளைம் பண்ணிடுவாங்க, அதான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. முன்னாடி நிறைய தென்னை மரம்லாம் உண்டு, இப்போ அவ்வளோ தானாகவே உளுந்துட்டு ஒரு 2-3 தென்னை மரம். என்ன இருக்குல்ல, இந்த செடி வந்து மஞ்சனத்தி செடி. இதில் ஒரு பழம் மஞ்சனத்தி பழம்னு காய்க்கும், கருப்பு கலரில் இருக்கும். குயிலெலாம் சாப்பிடும் இந்த பழம், ரொம்ப நல்லது. அதுக்குமே ரொம்ப மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாகவே உண்டு பாருங்கள் எல்லாமே. இது வந்து எருக்கஞ்செடி சரியா. இந்த எருக்கஞ்செடி ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, அதாவது இப்போ காலில் ஒரு முள் குத்திட்டுனா அதில் உடனே இந்த எருக்கம் இலையை முறித்து அதில் பால் வரும். அந்த பாலை நம்ம குத்தின இடத்துல விட்டோம்னா ஒரு நாளையில் அந்த முள் தானாக வெளியே வந்துடும். அப்படி பார்த்தோன்னா இது அந்த தூரத்தில் தெரியறது வந்து ஆலமரம் பார்த்துக்கிடுங்க, அரச மரம் சாரி, அண்ணா ஒரு மரம் தெரியும் பாருங்க தூரத்தில், அது வந்து அரச மரம். அப்புறம் இப்போ நான் காமிச்சு தந்தேன்ல அதான் ஊர் கோயில், ஊரில் உள்ள பிள்ளையார் கோயில். வீடியோ லாஸ்ட் வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.